ஷோ, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. எதுவுமே மனசுல நிக்க மாட்டேங்குதே. எப்படி பாஸ் பண்ண போறேனோ. என்ன புலம்பிட்டு இருக்க தனியா? அப்பாக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து படிப்புல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அண்ணி. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இப்படியே போனா கண்டிப்பா அரியர் தான். அப்புறம் அம்மா என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. உனக்கு என்ன, இப்ப படிக்காம எக்ஸாம்ல பாஸ் பண்ணும் அவ்வளவுதானே? அது எப்படி முடியும்? முடியும் மனசா. எங்க பார், நீங்க சொல்லி தர போறீங்களா? இது என்ன சிலபஸ்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லி கொடுக்கறதா? நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு இப்ப டைம் இல்லல. வேற என்ன பண்ண போறீங்க? இரு. அண்ணி என்ன பண்றீங்க? பொறுமையாரு, எவ்வளவு பண்ணிருப்போம். இந்த மாதிரி பிட்டு பிட்டா ரெடி பண்ணி எடுத்துட்டு போ, எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்ல. அண்ணி, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போலயே. நீங்க இப்படிதான் காலேஜ் பாஸ் பண்ணீங்களா? நீங்க நல்லா படிப்பீங்கன்னு காலேஜ்ல மெடல்லாம் வாங்கினதா அம்மா சொன்னாங்க. ஐயோ, அப்போ அதெல்லாம் பொய்யா? நான் பிட்டெல்லாம் அடிக்க மாட்டேன் மனுஷா. உன்ன மாதிரி சுமாரா படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். நிஜமாவா? ஆமா, புடி. அப்போ ஓகே. எதுக்கு ஒண்ணுனா மொத்தமா கிழிச்சு கொடுத்துருவா? வேண்டாம் வேண்டாம், எந்தெந்த கொஸ்டின் வரும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்து கிழிச்சு. சரி, கரெக்டா பார்த்து கிழிச்சுக்கோ. இது தப்பு இல்லையா அண்ணி? ஆபத்துக்கு பாவம் இல்ல. குடு குடு குடு. மனசா மேடம், இவளா? நான் கூட அத்தை வந்துட்டாங்களான்னு பயந்துட்டேன். என்ன நீ பண்றது தப்பு இல்லையா? உன் அட்வைஸ் எல்லாம் இந்த வீட்டு ஹாலோட வச்சுக்க. ஏன் ரூம்க்கெல்லாம் எடுத்துட்டு வராத. எது சரி தப்புன்னு எனக்கு தெரியும். என்ன பாக்குற? அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. அம்மா படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அவங்க பொண்ணு நீ இப்படி பண்ணலாமா? அவங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு வருத்தப்படுவாங்க. விட்டா இவளே சொல்லி கொடுத்துருவா போலயே. இது என் பர்சனல், நீ இதுல தலையிட வேண்டாம். முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போ. இந்த வீட்ல என்ன தப்பு நடந்தாலும் அம்மா என்னைய கேட்க சொல்லிருக்காங்க. இத பாத்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்ன பண்ணுவ? இந்த மாதிரி எழுதி பாஸ் ஆகுறதுக்கு நேர்மையா எழுதி ஃபெயில் ஆகுறது எவ்வளவு மேல். நீ நல்ல பொண்ணு, இந்த தப்பெல்லாம் பண்ணி உன் பேரை கெடுத்துக்காத. நீ இப்படி பண்ணும் போது மாட்டிக்கிட்டா அது நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. உன் ஃபேமிலியா? எங்க ஃபேமிலி. அதோட மரியாதையை எப்படி காப்பாத்தணும்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். முதல்ல நீ கிளம்பு. நீ தப்பு பண்றேன்னு தெரிஞ்சும் என்னால சும்மா இருக்க முடியாது மனசா. எவ்வளவு திமிரு பாத்தியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிச்சோம் நாம. பாரு இவன் என்ன பண்றான்னு. தப்பு பண்ற மனசா? அவ என் பர்சனல் விஷயத்துல தலையிடுறானா? எது உன் பர்சனல் விஷயம்? எக்ஸாமுக்கு பிட்டு கிழிக்கிறது உன் பர்சனல் விஷயமா? அனி, என்ன நீ இதெல்லாம் கண்டிக்காம இதுல அவளுக்கு நீங்களே சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல சஞ்சய், நான் வேண்டாம் தான் சொன்னேன். இவதான். நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், என்ன கண்டிக்கிறதுக்கு இவ யாரு? இவளுக்கு அப்படி என்ன இந்த வீட்ல உரிமை இருக்கு? இவ என்ன எனக்கு அக்காவா, தங்கச்சியா, அண்ணியா? சொல்லுனா, இந்த கண்டிக்கிற ரைட்ஸ் யார் கொடுத்தது?
இவ்வளவு இந்த வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தான் மனசா, அந்த மாதிரி தான் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அடிக்க நீ கை ஓங்கின விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. நேத்து வேலைக்கு சேர்ந்தவெல்லாம் என்ன கண்டிக்கிறானா, அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இந்த வீட்ல நான் யாரு? மனசா, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவ என்ன ஹர்ட் பண்ணது கூட எனக்கு கஷ்டமா இல்லன்னா, ஆனா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற பாத்தியா, அதான் என்னால தாங்கிக்க முடியல. என் அண்ணனையே எனக்கு எதிராக பேச வச்சுட்டல, இதுக்கு நீ கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ. மனசா, அழாத மனசா. எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்போ? என் அண்ணன் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான். நான் தப்பு பண்ணா கூட பாசமா சொல்லிதான் திட்டுவான். யாருக்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இப்போ அந்த நர்ஸுக்காக கூட பிறந்த தங்கச்சியை தூக்கி எறிஞ்சு பேசுறான். சரி விடு, அதுக்கே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதான். என்னாச்சுக்கா? மனசா எதுக்கு அழுதுட்டு இருக்கா? எல்லாம் இந்த வந்திருக்காளே வாணி, அவளாலதான். என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? நீ தப்பு பண்றேன்னு தெரிஞ்சும் என்னால சும்மா இருக்க முடியாது மனசா. உன்ன ஒரு நர்ஸா இந்த வீட்டுக்குள்ள வந்தா, இங்க இருக்க பழக்கத்தை எல்லாத்தையும் மாத்தனா, அப்புறம் அத்தைய கவுத்தா. இப்ப சஞ்சயும் அவளுக்கு ஃபேவரா மாத்திட்டால. இப்படியே விட்டா அவ்வளவுதான் மனசா. இந்த வீடே அவ கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி அவளை இவ்ளோ ஆட்டம் போட விடலாமா? என்ன பண்ண சொல்ற மேகனா? எனக்கு அவமானமா இருக்கு. நாங்கெல்லாம் சொன்னா அத்தை கேட்க மாட்டாங்க மனசா. நீ நினைச்சா மட்டும்தான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். இப்படியே விட்டான்னு வெய்யே, அப்புறம் உன் லைஃபையே அவ டிசைட் பண்ற இடத்துக்கு வந்துடுவா. நீ வேற மேக்னா, மனசா அவளுக்கு எதிரா ஏதாவது செய்ய போய் அவ அத்தை கிட்ட அவ விட்ட விஷயத்த சொல்லி வச்சுட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அத்தை ஒரு கலவரத்தையே பண்ணிடுவாங்க. அவளை நம்ம வேலையை விட்டு துரத்த நினைச்சா அவ என்னடனா இந்த குடும்பத்தையே பிரிக்க நினைக்கிறா. அதான் ஏற்கனவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாளே. மானசா என்ன சொன்னாலும் செய்யற அவ அண்ணனையே அவளுக்கு அகைன்ஸ்டா மாத்திட்டால. மானசா, நீதான் ஏதாவது பண்ணி அவளை ஸ்டாப் பண்ணும். இல்லனா சீக்கிரமே நீ அவளுக்கு அடிமையாகிற நிலைமை வந்துடும். ஓ, ஒர்க் அவுட் ஆகுது. இனிமேதான் ஆரம்பம். மனசா கிட்ட நான் இவ்வளவு கோபமா நடந்துகிட்டதே இல்ல. பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். சஞ்சய், நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? இப்ப நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். நான் எப்பவும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. இப்படியே நீ சொல்லிட்டு இருக்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் திடீர்னு காணாம போக போறேன். அப்புறம் நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. அப்படிலாம் நான் வருத்தப்பட மாட்டேன். அன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இதெல்லாம் சும்மா என்னைய வெறுப்பேத்துறதுக்காக நீ சொல்லிட்டு இருப்ப. நான் காணாம போனா முதல்ல துடிக்கிறது நீயா தான் இருப்ப. உன்னால என்னைய பிரிஞ்சு இருக்க முடியாது சஞ்சய், அது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு சும்மா வெறுப்பேத்தாம போறியா? போக மாட்டேன். ஏய், உனக்கு என்ன வேணும் இப்போ?
ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இது டார்ச்சர் இல்ல சஞ்சய், அன்பு தொல்லை. ஒரு பொண்டாட்டியா இத கூட நான் செய்யலனா எப்படி? சரி, உனக்கு என்ன சாப்பாடு வேணும் சொல்லு, செஞ்சு கொடுக்கற. விஷம் ரெடி பண்ணி கொடுக்குறியா? கசப்பா வேணுமா இனிப்பா வேணுமா? ஏய், இல்ல புருஷன் என்ன கேட்டாலும் பொண்டாட்டி செஞ்சு கொடுக்கணும்ல. ஐயோ, என்னால முடியல. என்னைய பிடிக்கலன்னு சொல்லுவ, என் கூட வாழவே முடியாது, நமக்குள்ள ஒத்தே வராதுன்னு சொல்லுவ. ஆனா என்னைய அடிக்க யாராவது கைய ஓங்குனா நீ பொறுத்துக்க மாட்ட. கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துரும். யாரோ அடிக்க வந்து தடுத்திருந்தா கூட பரவாயில்ல, உன் கூட பிறந்த தங்கச்சியை எதிர்த்து நின்ன பத்தியா? அங்கத நீ என் புருஷன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. அத புருஷன் பொண்டாட்டியோட பவரு. இப்படிதான் இருக்கணும் சஞ்சய். உனக்கு ஒண்ணுனா நானும் இப்படிதான் நிப்பேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன் இடத்துல இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க இருந்திருந்தாலும் நான் மானசாவை தடுத்திருப்பேன். ஏன்னா தப்பு அவன் மேல இருந்துச்சு. சும்மா கதை விடாத சஞ்சய். உன் கண்ணு செவந்தத நான் பார்த்தேன். விட்டிருந்தா நீ மானசாவையே அடிச்சிருப்ப. இதெல்லாம் நாம திட்டம் போட்டு பண்றது இல்ல சஞ்சய், ஆள் மனசுல இருந்து தானா வருது. நீ அன்னைக்கு தாலில கை வைக்கும் போது பட்டுண்டு என்னையே அறியாம என் கை உன் கணத்துக்கு வந்துச்சுல, அதே மாதிரிதான் இது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வீணா கற்பனையை வளர்த்துக்காத. நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு தெரியுது சஞ்சய். உன் ஆள் மனசுல என் மேல லவ் இருக்கு. அது உன்னை அறியாம வெளியே வரவும் நீ சமாளிக்கிற, அப்படிதானே? உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்னே தெரியல. நான் என்ன உனக்கு தெரியாத பொண்ணா? இப்பதான் நமக்கு கல்யாணம் இருக்குல்ல, ஏன் உன் லவ் மறைக்கிற? வெளிப்படையா இருந்தா உன் கிரீடம் என்ன இறங்கிருமா? வித்யா, நீ ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுல எதுவுமே நிஜம் இல்ல, எல்லாமே கற்பனை தான். அதெல்லாம் எப்பவும் நிஜமாகாது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கற்பனையா தானே சஞ்சய் வாழ முடியும். ஆனா உண்மையை விட கற்பனை ரொம்ப அழகா இருக்கு. உன்னைய பொறுத்த வரைக்கும் உன் கோவம் நியாயமானதுதான். அதுக்காக தான் நீ என்னை வெறுத்து ஒதுக்குற. ஆனா அதுக்காக நான் உன் பொண்டாட்டிங்கிற உரிமைய எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்கிட்ட எவ்வளவு கோவமா நடந்துகிட்டாலும் நான் பொறுத்து போயிடுவேன். நீ என்னை எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். ஏன்னா நீ ரொம்ப நல்லவ. உன்னை விட ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைக்க மாட்டாரு சஞ்சய். கண்டிப்பா ஒரு நாள் என் கற்பனை நிஜமாகும். நீ என்னை மனசார ஏத்துப்ப. அது வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன். யாரோ மாடியில இருந்து வர மாதிரி தெரியுதுல்ல. நான் மேல போய் பாத்துட்டு வருவா. ஏய், வரா 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 வா. இந்நேரத்துல அவரு ரூமுக்கு எதுக்கு போறா? இவ ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதுல்ல. வா போய் பாப்போம். ஏய், வேணாம் வேணாம், வா. நான் போயிட்டு வரேன் மாமா.
அங்கிள பாத்துக்க இவள வேலைக்கு வச்சா இவ அந்த வேலையை செய்யாம நைட்டு 9 மணிக்கு எங்க போறா? ம்ஹும். நேத்து நைட்டு கூட எங்கேயோ போயிட்டு லேட்டா தான் மேகனா வந்தா. அப்ப யாருக்கும் தெரியாம ஏதோ திருட்டுத்தனமா தப்பு பண்றாமா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னன்னு கண்டுபிடிப்ப, வா போலாம். ம்ஹும். நான் வரல. நீ அவளை ஃபாலோ பண்ணி அவ எங்க போறான்னு கண்டுபிடி. நான் இங்கிருந்து அவ திருட்டுத்தனமா ஊர் சுத்துறான்னு ஒரு டிராமா பண்ணி வேதாவை பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிறேன். இத வச்சே இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோம். சூப்பர் ஐடியாமா. சரி, சீக்கிரம் போ, அவ போயிட போறா. போ. வசமா மாட்ட போறா. எங்கம்மா போனோம்? அண்ணே அது வந்து அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா வண்டி எடுங்கண்ணே. எங்கம்மா போனோம்? நான் சொல்றேண்ணே, நீங்க எடுங்க. உட்காருமா. வேகமா போங்கண்ணே. ஆன்ட்டிய பார்த்து பயப்படுறானா? அப்ப கண்டிப்பா ஏதோ தப்பு பண்றா. விடக்கூடாது. ஆட்டோ ஆட்டோ, எங்க போகணும் மேடம்? உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது, சீக்கிரம் அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி மேடம், ஏறுங்க. அந்த கார்னர்ல திரும்புது பாருங்க, அந்த ஆட்டோ தான். செக் பண்ணிக்கோங்க. சரி மேடம். என்ன வேதா இவ்வளவு லேட்டா வர? ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு, அதான். சரி, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நேரா சந்திரமோகன் ரூமுக்கு தான் போறா. வாணி இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். ஆஹா, வில்லி சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா சதி பண்ற மாதிரி இருக்கே. ஆஹா, இவங்க சதியில நாம மாட்டாம இருக்கணும். இன்னைக்கு இவர்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதான்னு தெரியலையே. எங்களுக்கும் எதுவும் தெரியல வேதா. எல்லாத்தையும் வாணி தானே பாத்துக்கிறா, அவகிட்ட தான் கேட்கணும். வாணி எங்க? மேடம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம். மாதவன், ஆ? அவளை நீங்க எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? அவ தான் இந்த வீட்லயே இல்லையே. எங்க போனா? யாருக்கு தெரியும் வேதா? அவளுக்கு நீதான் ரொம்ப இடம் கொடுத்துட்டல, அதனால எல்லாமே அவ இஷ்டம்தான். நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புனா போதும், உடனே அவ எங்கேயோ கிளம்பிடுறா. எங்க போறா, எப்ப வரான்னு யாருக்கிட்டயுமே சொல்றது இல்ல. வாணி அப்படிலாம் பண்ண மாட்டாளே. கோயிலுக்கு போறதுக்கு கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்டவளாச்சே. நான் என்ன பொய்யா சொல்றேன் வேதா? வேணும்னா மாதவனை தேடி பார்த்துட்டு வர சொல்லு. அவ இங்க இல்ல. சஞ்சய், வாணி எங்க போனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. யாருக்குமே தெரியாது வேதா. தினமும் ராத்திரி 9 மணிக்கு மேல எங்கேயோ போறா, 12 மணிக்கு தான் திரும்பி வரா. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் 2-3 நாளா பாக்குறேனே. நேத்தெல்லாம் நீ சீக்கிரம் வந்துட்டல, அதனால அவ போனது உனக்கு தெரியல. இது தினமும் நடக்குது. அப்போ மேடத்துக்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம். இருந்தாலும் வாணினா வேதாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னையே அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா. அப்படி இருக்கும்போது இத வேற சொல்லி அவ மறுபடியும் என் மேல கோவப்படுவாளோன்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன்.
இன்னைக்கு வேற வழியே இல்லாம சொல்ற மாதிரி ஆகிடுச்சு. அவ கேரக்டரே சரியில்லை வேதா. உன்கிட்ட ஒரு மாதிரியும் எங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறான். உன் நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு அவ புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டா பாத்தியா? நீ வீட்ல இருக்கும்போது இருக்கிற வாணி வேற, நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கிற வாணி வேற. அதெல்லாம் நீ பார்த்தேன்னு வையி, மிரண்டுருவ. பயங்கரமா நடிக்கிறா. மாதவன், என் போனை கொடுங்க. மேடம். வேதா, அவசரப்படாத. இப்ப நீ கால் பண்ணி கேட்டா அவ ஏதாவது போய் சொல்லி சமாளிப்பா. எப்படியும் அவ திரும்பி வருவாள்ல, அப்ப நீ நேர்லயே கேளு. அப்பதான் அவ செய்யற ஃப்ராடுத்தனத்தை கையும் களவுமா கண்டுபிடிக்க முடியும். சரி மாதவன், ஆ. நீங்க ஆ கிளம்புங்க. சரி மேடம். வரேன் சஞ்சய் சார். இந்த நேரத்துல அவ எங்க போனா? ஏதாவது உளறி அவ யாருன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சரிங்கம்மா வாங்க. சரிங்கண்ணே. இந்தாங்க. மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நோட்டு செல்லாது. இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு மேடம். ஐயோ அண்ணா, அண்ணா இது இல்ல நல்ல மேடம், நோட்டு இல்ல தானா? மேடம். செல்லுண்ணா. வேற யாரும் வாங்க மாட்டாங்க மேடம். இந்தாங்க மேடம், இதை வச்சுட்டு வேற நோட்டு கொடுங்க நீங்க. ஓ, ஏன்னா நேரம் தெரியாம இல்ல இல்ல டென்ஷன் யாரும் வாங்க பண்றீங்க. மாட்டாங்க மேடம். இதை வச்சு நீங்க வேற நோட்டு கொடுங்க. குடிங்க. கொடுங்க. உள்ளதா போயிருப்பா.